அனைவருக்கும் வணக்கம். எனக்கு முன்னால் பேசிய ஜிஎஸ்டி சூப்பர் ஸ்டார், என் இனிய நண்பர் சேது மற்றும் வாய்ப்பு தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கும் இஆர்எஸ் அகாடமியின் நீலகண்டன் அவர்கள் மற்றும் அனைத்து ஆடியன்ஸுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு எடுக்கிறேன். இன்னைக்கு இந்த ஸ்டார்ட் அப் டாபிக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டாபிக் தான் ஆக்சுவலாக. பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஜஸ்டிஃபை பண்ணுறேன். ஆக்சுவலாக முதல் ஸ்டார்ட் அப் அப்படின்னா என்ன அண்ட் பெனிஃபிட். ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறதுக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷன் தொடங்குதல் அப்படின்னு சொல்லலாம். தொடங்குதல், துவங்குதல் அப்படிங்கிறது தமிழில் டிரான்ஸ்லேஷன். சரி சார், இப்போ ஆல்ரெடி ஸ்டார்ட் அப்புங்கிறது எம்எஸ்எம்இயே இருக்குது. எம்எஸ்எம்இ ஆக்டில் மினிஸ்ட்ரி இருக்குது, தனியாக எம்எஸ்எம்இ ஆக்ட் இருக்குது. அந்த சட்டத்தின் கீழே ஒரு அங்கமாக இருந்து அந்த சலுகைகளை பெறலாம். ஏன் ஸ்டார்ட் அப்னு தனியாக போட்டு அதுக்கு தனி டிபார்ட்மெண்ட், அதுக்கு தனி நோட்டிஃபிகேஷன், அதுக்கு தனி சலுகைகள் என்று ஏன் தனியாக பிரிக்கணும்? ஏன்னா ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் ஃப்ரேம்வொர்க் எம்எஸ்எம்இ ஆக்ட் இருக்குது. அந்த எம்எஸ்எம்இ ஆக்டில் சில சலுகைகளை வழங்குகிறது, அறிவு ரீதியாக சில உதவிகளை வழங்குகிறது, பண ரீதியாக சில உதவிகள் லோனாகவும் கிராண்டாகவும் கொடுக்கிறது. ஸோ எம்எஸ்எம்இ ஆக்ட் ஆல்ரெடி ஆர்கனைஸ்டு ஆகி ஸ்டார்ட் அப் என்பது ஏன் வேண்டும் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். ஸ்டார்ட் அப் அதுலேயே ஒரு அங்கமாக இல்லை ஒரு டிவிஷனாக போட்டிருக்கலாமே அப்படின்னா, ஏன் என்பது நம் இனி பார்க்க போகிற அந்த சாப்டரில் தெரியும். ஸோ ஸ்டார்ட் அப் என்பதுக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷன் துவங்குதல் ஆர் தொடக்குதல். இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் மத்திய அரசாங்கத்தால் 16 ஜனவரி 2016 அன்று துவக்கப்பட்டது. இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம், ஸ்டார்ட் அப் இந்தியா தொழில் முனைவர்களை ஊக்குவிப்பது, புதிய கண்டுபிடிப்புகளை, குறிப்பாக புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்கப்படுத்துவது, இந்தியாவில் உள்ள பொருத்தமானவர்களை வேலை தேடுபவர்கள் என்ற நிலையை மாற்றி வேலை வாய்ப்பு கொடுப்பவர்கள் அல்லது அதிகப்படுத்துதல் ஆக்குதல் ஆக்சுவலாக. ஸோ டெக்னிக்கலாக இந்த ஸ்டார்ட் அப்போட 2016 ஆண்டு மத்திய அரசாங்கத்தால் இந்த கான்செப்ட் தொடக்கப்பட்டது. இந்த கான்செப்டோட முக்கிய நோக்கம் தொழில் முனைவர்களை ஊக்குவிப்பது ஃபஸ்ட்டு. அதை விட முக்கியமான புதிய கண்டுபிடிப்புகள், டெக்னாலஜி, இன்னோவேஷன், இம்ப்ரூவ்மெண்ட், ப்ராசஸ், இதுதான் முக்கியம். அதே போல் வேலை, வெல்த் ஜென்ரேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன். ஸோ இது முக்கிய நோக்கம். இந்த முக்கிய நோக்கம் இருக்குது. ஸ்டார்ட் அப் இந்தியாங்கிற கான்செப்டை தொடங்கியாச்சு. இது ரெண்டு தொடங்கினதுக்கு பின்னால் இதுக்கு ஒரு அரசு, மத்திய அரசு ஒரு அமைப்பு, டிபார்ட்மெண்ட் ஃபார் இண்டஸ்ட்ரி பாலிசி அண்ட் ப்ரமோஷன், டிபிஐஐடி, டீம் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஃபார் இண்டஸ்ட்ரி பாலிசி அண்ட் ப்ரமோஷன் என்ற அமைப்பை அமைத்து அது கீழே இது பண்ணுது. அது மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸு கீழே இருக்குது. ஸோ டிபிஐடி என்ற அமைப்பு தான் ஸ்டார்ட் அப்பை பண்ணுது. எப்படி எம்எஸ்எம்இ மினிஸ்ட்ரி அந்த எம்எஸ்எம்இ ஆக்ட் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் அப் பண்ணுது. அப்போது ஸ்டார்ட் அப் என்பதனுடைய ஒரு கான்செப்ட் இருந்தாலும், ஸ்டார்ட் அப் என்பது நம்ம பொதுவாக பேசினாலும், நம்ம ஸ்டார்ட் அப் என்பதின் லீகல் டெஃபினிஷன் என்ன? லீகல் டெஃபினிஷன், அதனுடைய அதிகாரப்பூர்வமான அல்லது சட்டபூர்வமான வரையறை என்ன? நோட்டிஃபிகேஷன் நம்பர் GSR 127/E dated 19/2/2019 நோட்டிஃபிகேஷன் ரெஃபரன்ஸ் பிபிடியிலே கொடுத்துருக்கேன். அது ஸ்டார்ட் அப் என்பதை வரையறை செய்கிறது. அப்போது ஸ்டார்ட் அப் என்பது என்ன மாதிரி லீகலாக அந்த நோட்டிஃபிகேஷனில் வரையறை செய்திருக்கிறார்கள். முதல் வரையறை கால வரையறைன்னு சொல்லலாம். கால வரையறைன்னா 10 years from the date of incorporation. ஒரு 10 வருடங்கள், ஒரு கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டு 10 வருடங்கள் மிகாமல் இருக்க வேண்டும். ஏன்னா 10 வருஷம் சரி, நம்ம ஒரு குழந்தைய ஆரம்பித்தா கூட 10 வயசு மட்டும் அது நடக்கிறது இதெல்லாம் இருக்கிற மட்டும் குழந்தை தான். 10 வருஷத்துக்கு அப்புறம் அது குழந்தை இல்லை, அப்புறம் 18 வருஷத்துக்கு அப்புறம் அது மேஜர் ஆகும், அந்த மாதிரி. ஸோ ஸ்டார்ட் அப் டெஃபினிஷனில் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டு 10 வருடத்திற்குள் இருக்க வேண்டும். முதல்ல கம்மியாக இருந்தது, அப்புறம் இப்போ 10 வருஷம் பண்ணிட்டாங்க. அந்த சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன்ல இருந்தோ அல்லது அந்த கம்பெனி அந்த பார்ட்னர்ஷிப் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்தோ அல்லது லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ஆரம்பித்ததிலிருந்தோ 10 வருடங்களுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். முதல் பாயிண்ட் கால அளவு.
அடுத்தது இரண்டாவது, ஸ்டார்ட் அப் என்பதை வரையறை செய்யும் போது அதனுடைய கான்ஸ்டியூஷன்னா இப்போ நம்ம பொதுவாக இன்கம் டேக்ஸில் பார்க்கும்போது சோல் ப்ரொப்ரைட்டராக இருக்கலாம், அன்ரெஜிஸ்டர்ட் ஃபார்மாக இருக்கலாம், அசோசியேஷனாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். ஏன்னா நம்ம இன்கம் டேக்ஸை பொறுத்தளவு பர்சன் என்பது பல கான்ஸ்டியூஷன்களை உள்ளடக்கியது. உதாரணமாக சோல் ப்ரொப்ரைட்டர் இருக்கும், அடுத்தது சோல் ப்ரொப்ரைட்டர் மட்டும் இருக்காது, அன்ரெஜிஸ்டர்ட் ஃபார்ம் இருக்கும், அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ் இருக்கும், நிறைய ஃபாரின் கம்பெனி இருக்குது, சப்சிடியரி கம்பெனி இருக்குது, ஹோல்டிங் கம்பெனி இருக்குது. இந்த மாதிரி வெரைட்டியான ஆர்கனைசேஷன் அந்த சூழ்நிலைக்கும் அந்த நிறுவனத்தின் வளர்ச்சிக்கும் தகுந்தால் போல் இருக்கின்றன. அப்போ ஸ்டார்ட் அப் என்பதை எந்த கான்ஸ்டியூஷனில் அமைக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக அந்த நோட்டிஃபிகேஷன் சொல்லுது. அப்போ ஒரு ஸ்டார்ட் அப்பில் நம்ம ரெகக்னைசேஷன் பண்ணணும். ஒரு ரெஜிஸ்டர் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, அடுத்தது பார்ட்னர்ஷிப் ரெஜிஸ்டர், அப்புறம் எல்எல்பி. அப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது கான்ஸ்டியூஷனில் ஃப்ரீடம் இல்லை. ஒரு ஸ்டார்ட் அப்னா ஃபஸ்ட்டு கால அளவு 10 வருஷத்துக்குள்ளே இருக்கணும் ஃப்ரம் த டேட் ஆஃப் இன்கார்பரேஷன். அடுத்த பாயிண்ட் வந்து எந்த மாதிரி கான்ஸ்டியூஷன். ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர் ஸ்டார்ட் அப்பை ரெஜிஸ்டர் பண்ண முடியுமானா முடியாது. ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியை ஸ்டார்ட் அப்பை ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. ஃபாரின் கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ண முடியுமா முடியாதானா முடியாது. சரி சார், எது முடியாதுங்கிறக்கப்ப எது முடியும்னு சொல்லிருங்க, மீதி எல்லாம் முடியாதுன்னு நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். அப்போ எது முடியும், ஸ்டார்ட் அப்பில் எதை ரெஜிஸ்டர் பண்ண முடியும்னா ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அண்ட் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ரெஜிஸ்டர்ட். பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தால் முடியாது. பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணோம். பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் நிறைய பேர் லோக்கல் நம்ம ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பார்ட்னர்ஷிப் சட்டம் பிரகாரம் அதை ரெஜிஸ்டர் பண்ணி இருக்க வேண்டும். செக்ஷன் 59 பிரகாரம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப். ஸோ இந்த மூணு தான் ஆப்ஷன் நமக்கு கிடைக்குது. அப்போது இந்த 3 ஆப்ஷனில் நீங்கள் கான்ஸ்டியூஷனை வச்சுக்கணும். மீதி சோல் ப்ரொப்ரைட்டர் இருந்தாலோ, மீதி இந்த 3 அல்லாமல் பிற அமைப்புகள், சோல் ப்ரொப்ரைட்டரோ, ஹோல்டிங் சப்சிடியரி கம்பெனியோ, பப்ளிக் கம்பெனியோ இருந்தால் எது பண்ணாது. பட் 1% கம்பெனி எலிஜிபிள் தான். அப்போது இந்த 3 கான்ஸ்டியூஷனில் ப்ரைவேட் கம்பெனி என்பதை ஸ்டார்ட் அப்புக்கு ஏதாவது தனி டெஃபினிஷன் இருக்கான்னா, செக்ஷன் 268 கம்பெனிஸ் ஆக்ட்லேருந்து ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி என்பதை வரையறைய நம்ம இந்த ஸ்டார்ட் அப்புக்காக கடன் வாங்குகிறோம். அதாவது 2/68 பிரைவேட் லிமிடெட் கம்பெனி சட்டத்தில் என்ன டெஃபினிஷன் சொல்லியிருக்கோ அதே டெஃபினிஷன் தான் இங்கே. ரைட் டு டிரான்ஸ்ஃபர் ஷேர்ஸ், அதனுடைய உறுப்பினர்கள் 200 பேருக்கு மிகாமல் இருக்க வேண்டும். எனி இன்விடேஷன் டு த பப்ளிக்கிட்ட இருந்து டெபாசிட் வாங்கக்கூடாது. பப்ளிக்கிட்ட இருந்து டெபாசிட்னா என்பிஎஃப்சி பேங்கிங் கம்பெனி வாங்கலாம், ஆர்பிஐயில் பர்மிஷன் வாங்கினா வாங்கலாம். ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி பப்ளிக்கில் இருந்து டெபாசிட் வாங்கக்கூடாது. அப்கோர்ஸ் ஷேர் ஹோல்டர்கிட்ட இருந்தோ, டைரக்டர்ஸ் இருந்தோ, இல்லை அவருடைய ரிலேட்டிவ்க்கு இருந்தோ சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு வாங்கலாம். என்றாலும் பொதுவாக ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி பப்ளிக்கிடமிருந்து டெபாசிட்னா பிரைவேட் லிமிடெட் கம்பெனி லோன் வாங்க கூடாது, வாங்க முடியாது. இது ஒன்று. ஸோ இந்த 3 நிபந்தனைகள் இருந்தால் அது பிரைவேட், 3 நிபந்தனைகள் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தால் அது பிரைவேட் லிமிடெட் கம்பெனி என்று அழைக்கப்படும் என்று மிக தெளிவாக கம்பெனிஸ் ஆக்ட் கொடுக்கிறது. அப்போ ஸ்டார்ட் அப் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி என்ற வாசகத்தின் வரையறை நாம் கம்பெனிஸ் ஆக்ட் 268 பெறுகிறோம். 268 இந்த 3 நிபந்தனைகள் இருக்கின்றன. அடுத்தது பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். பார்ட்னர்ஷிப் டீடு போட்டு பண்ணுறோம். வெறும் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இருந்தால் மட்டும் போதாது, பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் பதிவு பெற்றதாக இருக்க வேண்டும். பதிவு பெற்றிருக்கணும். பார்ட்னர்ஷிப் டீடு போட்டு சார் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன், பார்ட்னர்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா மட்டும் பத்தாது. அது சட்டபூர்வமாக பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ரெஜிஸ்டர்ட் பண்ணியிருக்கணும். அப்போ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஸ்டார்ட் அப்பாக ஆரம்பிக்க தகுதி வேண்டும் என்றால் அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ரெஜிஸ்டர்டாக இருக்க வேண்டும். செக்ஷன் 69 ஆஃப் த இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ரெஜிஸ்டர் பண்ணாததின் விளைவுகளை குறிக்கிறது. முதல்ல பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டும் என்ற கம்பல்சரி கிடையாது. இப்போ ஸ்டார்ட் அப்பில் நீங்கள் வரலன்னா பொதுவாக ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி கிடையாது. நீங்கள் வேணா பண்ணிக்கலாம், வேண்டான்னா வேண்டாம். அந்த மாதிரி தான் இருக்குது அந்த சட்டத்தின் அமைப்பு. ஸோ அப்போ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ரெஜிஸ்டர் பண்ணுறது கட்டாயம் இல்லை எனில், இப்போ ஸ்டார்ட் அப்புக்கு வரும்போது கட்டாயமாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். சரி, ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ரெஜிஸ்டர் பண்ணாததின் பாதகமான அம்சங்கள் என்னன்னா,
ஒரு பதிவு பெறாத பார்ட்னர்ஷிப் ஃபார்மிடம் யாரும் வழக்கு தொடக்க முடியாது. அதனுடைய கூட்டாளிகள் மேலேயே அது வழக்கு தொடக்க முடியாது. அதோட கூட்டாளிகள் அதன் மீது வழக்கு தொடுக்க முடியாது. கூட்டாளிகள் ஒருவர் மீது ஒருவர் வழக்கு தொடுக்க முடியாது. இந்த 4 அம்சங்கள் பொதுவா, இந்த 4 அம்சங்களில் ஊடி இருக்கும் ஒரே வார்த்தை வழக்கு தொடுக்க முடியாது. இதுதான். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலைன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மை கோர்ட்டில் ஒரு லீகல் ஃப்ரேம் இருக்காது, வழக்கு தொடுக்க முடியாது. இது பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 69 கூறுகின்ற விளைவு. இந்த விளைவு விளைவில் இன்னொரு விளைவு, ஸ்டார்ட் அப்பாக ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. அப்போ ஸ்டார்ட் அப்பாக ரெஜிஸ்டர் பண்ண வேண்டும் என்றால் பார்ட்னர்ஷிப் ஃபார்மை நீங்கள் ரெஜிஸ்டர் செய்திருக்க வேண்டும். இது ஒன்று. அடுத்த கருத்து, லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் எல்லாத்துக்கும் இப்போ தெரியும். எல்எல்பி ப்ரொஃபஷனல் ஃபார்ம் எல்லாம் எல்எல்பியா இருக்கு. அடுத்தது, அதனுடைய டேர்ன் ஓவர் 100 கோடிக்கு மிகாமல் இருக்க வேண்டும். 100 கோடிக்கு மேலே போகக்கூடாது. ஏன்னா டேர்ன் ஓவர் வரையறை. அதே மாதிரி இந்த 100 கோடி டேர்ன் ஓவர் என்பது சேல்ஸ் ப்ளஸ் சர்வீஸ். இப்போ ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி எடுத்திங்கன்னா அதில் பண்ணுற சேல்ஸு, ஸ்பேர் சேல்ஸும் இருக்கும், சர்வீஸ் இருக்கும். சேல்ஸ் ப்ளஸ் சர்வீஸ் இரண்டும் சேர்த்து தான் டேர்ன் ஓவர். இந்த டேர்ன் ஓவர் டெஃபினிஷன் கம்பெனிஸ் ஆக்டிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அந்த நோட்டிஃபிகேஷன் கூறுகிறார்கள். அதே மாதிரி அந்த ப்ராஜெக்ட், ஸ்டார்ட் அப் ப்ராஜெக்ட் இன்னோவேஷன், டெவலப்மெண்ட், இம்ப்ரூவ்மெண்ட், ப்ராசஸ், சர்வீஸ் இருக்கணும், எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் இருக்கணும், வெல்த் கிரியேஷன் இருக்கணும். அப்போ ஒரு ஸ்டார்ட் அப் என்பதை அமைக்க முதல் நிபந்தனை, அது ஆரம்பிக்கப்பட்டு 10 வருடத்திற்குள் இருக்க வேண்டும். 10 வருஷத்துக்கு மேலே போனால் ஸ்டார்ட் அப் கிடையாது. அப்போ உதாரணத்துக்கு இப்போ 31/3/25 இருக்குன்னா 31/3/15 ஆரம்பிச்சிருந்தா இப்போ 25 நிறைவடைகிறது. 10லிருந்து 10 வருஷம் ஒரு நாள் போச்சுன்னா அது ஸ்டார்ட் அப் ஆக முடியாது. இது காலாவட்டத்தில் எக்ஸ்பயர் ஆகிறது. இந்த மெடிசனுக்கெல்லாம் எக்ஸ்பைரி டேட் போட்டிருப்பாங்க இல்லையா, டைம் ஆகிறப்ப எக்ஸ்பைரி ஆயிரும். ஸோ 10 வருடத்தில் இருந்தால் கூட 10 வருடம் கால அளவு முடியும் போது, அதனுடைய டேட் ஆஃப் இன்கார்பரேஷன்லேருந்து 10 வருட கால அளவு முடியும் போது அது ஸ்டார்ட் அப் ஆக முடியாது. ஏன்னா 10 வருஷத்துக்கு மேலே எங்கே ஸ்டார்ட் அப்பு? துவங்கி 10 வருஷத்துக்கு மேலே போச்சுன்னா அது ஸ்டார்ட் அப்பே கிடையாது. ஸ்டார்ட் அப் தான் இது. ஸோ ஸ்டார்ட் அப் கிடையாது. அடுத்த நிபந்தனை, அது கான்ஸ்டியூஷன் எப்படி இருக்கணுங்கிறது நமக்கு சாய்ஸ் கிடையாது. பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாகவோ அல்லது பார்ட்னர்ஷிப் ரெஜிஸ்டர்ட் பண்ணுவதாகவோ அல்லது எல்எல்பி ஆகவோ இருக்க வேண்டும். 1% கம்பெனியாக கூட இருக்கலாம். இந்த கான்ஸ்டியூஷனில் நமக்கு சாய்ஸ் இல்லை. அந்த நோட்டிஃபிகேஷன் இப்படித்தான் இருக்கணும். நீ ஒரு ஸ்டார்ட் அப் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்தனா ஃபஸ்ட்டு நீ பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருக்கணும், அல்லது பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக இருந்தால் மட்டும் பத்தாது, பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ரெஜிஸ்டர்டாக இருக்க வேண்டும், லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்பாக இருக்க வேண்டும். அப்படிங்கிறத திட்டவட்டமாக அந்த நோட்டிஃபிகேஷன் கூறுகிறது. அடுத்தது, ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல அதனுடைய டேர்ன் ஓவர் 100 crore மேலே போகக்கூடாதுன்னு சொல்லுது. அந்த ப்ராடக்ட் இன்னோவேஷன், டெவலப்மெண்ட், இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கணும்ன்ட்டு. இந்த இன்னோவேஷன், டெவலப்மெண்ட், இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ப்ராடக்ட், ப்ராசஸ் ஆர் சர்வீஸுங்கிறது ஒரு வேக் டேம். பட் இதில் புரிந்து கொள்வதற்கு, ஒரு இன்னோவேஷன் எடுத்தால் நம்ம ட்ராவலே எடுத்திருக்கோம். ஆரம்ப காலகட்டத்தில் மனிதர்கள் நடந்தே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சென்றாங்க. அப்புறம் மாட்டு வண்டி வந்தது, அப்புறம் சைக்கிளு, அப்புறம் பைக்கு, அதுக்கப்புறம் காரு, அப்புறம் பேருந்து, அந்த மாதிரி பல விஷயங்கள். ஒரு டிராவல் என்ற ஆக்டிவிட்டிக்கு ஆரம்ப கட்டத்தில் அப்படியே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த ஆக்டிவிட்டியில் இன்னோவேஷன் நடந்து இன்னைக்கு நிறைய வாகனங்கள், விதவிதமான வாகனங்கள், நிறைய சாய்ஸுகள், குறைந்த அமௌண்ட்டில் கூட நம்ம வாகனங்கள் எடுக்கிற அளவுக்கு வந்துட்டு இருக்குது. அந்த டிராவல் அண்ட் ஆக்டிவிட்டிக்கு இன்னோவேஷன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பயங்கரமாக இருக்குது. அதே மாதிரி தொலைத்தொடர்பு முதல்ல இந்த ஃபோன் பிஎஸ்என்எல் கால் தான் இருந்தது. அதுக்கப்புறம் பேஜர்னு ஒன்று வந்தது. அதுக்கப்புறம் இப்போ மொபைலு, அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ கம்யூனிகேஷன் என்ற ஆக்டிவிட்டியில் இன்னோவேஷன் முதல்ல லேண்ட்லைன் காலு, அப்புறம் வெளியில் பேசணுன்னா ட்ரங்க் காலு, அப்புறம் அது அப்படியே இம்ப்ரூவ் ஆகி இப்போ மொபைலுக்கு கையில் எல்லாத்துக்கிட்டையும் கம்யூனிகேஷன் எப்போவும் எல்லா இடத்துலையும் பண்ண முடியுங்கிற ஒரு நிலைமை வந்திருக்கு. ஸோ இது இன்னோவேஷன் சொல்லுவாங்க. இந்த இன்னோவேஷன், டெவலப்மெண்ட், ப்ராடக்ட், ப்ராசஸ்ங்கிறது ஒரு சப்ஜெக்டிவ் மேட்டர். அதே மாதிரி ஹை எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன், வெல்த் கிரியேஷன் சப்ஜெக்டிவ் மேட்டர். அப்போது ஒரு ஸ்டார்ட் அப் என்பது அந்த நோட்டிஃபிகேஷன் பிரகாரம் எலிஜிபிளாக இருக்க வேண்டுமானால் 10 வருடங்களுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். அதனுடைய கான்ஸ்டியூஷன் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, ரெஜிஸ்டர்ட் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் எல்எல்பி ஆக இருக்க வேண்டும். அடுத்தது 3வது கண்டிஷன், அது ஏதாவது 10 வருஷத்துக்கு முன்னால் ஏதாவது ஒரு வருஷத்தில் 100 crore டேர்ன் ஓவர் கிராஸ் ஆனால் கூட அது ஸ்டார்ட் அப்பாக எலிஜிபிள் ஆகாது.
ஸோ அதாவது 10 வருஷம் ஆர் 100 crore டேர்ன் ஓவர் எக்ஸீடிங் விச் எவர் இஸ் ஏர்லியர்னு வச்சுக்கலாம். 5வது வருஷத்துலேயே அதோட டேர்ன் ஓவர் 100 crore மேலே போச்சுன்னா முடிஞ்சுது. ஏன்னா 100 crore கிராஸ் ஆகி திருப்பி 100 crore கீழே வந்தால் கூட அது ஸ்டார்ட் அப் ஆக முடியாது. ஸோ ஒன்னா டேர்ன் ஓவர் கிரிட்டீரியா, இன்னொன்று டைம் கிரிட்டீரியா. இந்த ரெண்டு கிரிட்டீரியாவில் எது முதல்ல நடக்குதோ அது வந்து ஸ்டார்ட் அப்ல இருந்து எக்ஸிட் ஆகணும். இப்போ இந்த சில வெஹிக்கிள் சர்வீஸ் போகும்போது சொல்லுவாங்க இல்லையா, சார் ஒன்று இன்னைக்கு உதாரணத்துக்கு 15ஆம் தேதி ஆச்சு, 15 மார்ச் அன்னைக்கு சர்வீஸ் விட்டிங்கன்னா 2 மாதம் கழிச்சு 15/5 நீங்கள் சர்வீஸ்க்கு வரணும். இல்லை கிலோமீட்டர் இன்னைக்கு 1000 இருக்குன்னா 1300 கிலோமீட்டர் வர்றோம். இந்த ரெண்டில் எது முன்னால் நடக்குதோ அப்போ சர்வீஸுக்கு வரணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 10 வருஷம் முடியுதோ அல்லது 100 crores கிராஸ் ஆகுதோ, இந்த ரெண்டில் எது முன்னால் நடக்குதோ அப்போவே ஸ்டார்ட் அப்லேருந்து வெளியில் வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துவிடும். ஸோ இது பார்க்கணும். சரி சார், இப்போ பிஸ்னஸ் என்டைட்டியில் நீங்கள் சாய்ஸ் சொல்லிட்டீங்க. என்ன சொல்லிட்டீங்க? பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, அன்ரெஜிஸ்டர்ட் ஃபேர்ம் அண்டு எல்எல்பின்னு சொல்லிட்டீங்க. அப்போது மீதி என்ன சார் எலிஜிபிள்? இந்த 17(5) மாதிரி நாட் எலிஜிபிள் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். சோல் ப்ரொப்ரைட்டரி ஃபார்ம், அன்ரெஜிஸ்டர்ட் ஃபார்ம், ட்ரஸ்ட்டு, இதெல்லாம் வந்து இந்த ஃபார்ம் எல்லாம் ஸ்டார்ட் அப்பில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் இல்லை. ஆக்சுவலாக ஸ்டார்ட் அப்பில் ஹோல்டிங் கம்பெனி, சப்சிடரி கம்பெனி. ஸோ இந்த பிபிடி ஷேர் பண்ணுறேன். இதில் வந்து டூ லிஸ்ட் 3 தான். பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, ரெஜிஸ்டர்ட் ஃபார்ம், பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். டோன்ட் லிஸ்ட்டு ஏகப்பட்டது இருக்குது. 17(5)ல் எலிஜிபிள் சொல்லிட்டா மீதி இருக்கிறது எதுவுமே இன்எலிஜிபிள். எக்ஸப்டா அதில் வந்து ஒன்று அந்த பிரைவேட் லிமிடெட் கம்பெனி டெஃபினிஷனுக்குள்ள 1% கம்பெனி வர்றதுனால அது இருக்குது. அதே மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் வந்து எப்போ வெளியில் வரணும்னா கம்ப்ளீஷன் ஆஃப் த 10 year ஆர் ஒரு டேர்ன் ஓவர் 100 crore முன்னால் முடிஞ்சதுன்னா அந்த வருஷத்துலேயே அதுக்கு அந்த வருஷம் ஸ்டார்ட் அப்பில் இது பண்ணுறதுக்கு பதிவு பெற எலிஜிபிள் இல்லை. ஸோ அடுத்தது ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் அப் இந்தியா, அதில் ரெஜிஸ்டர் பட்டன், நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு, ஓடிபி மெயில் ஐடிக்கு வரும். இதே தான் நம்ம ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கக்கூடிய அதே இது தான். அதே மாதிரி டிபிஐடி ரெகனைசேஷன் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வந்து அதில் கேட்குற தகவல்கள் அந்த அந்த ஃபார்மில் போகும்போதாவே அந்த ரெஸ்பெக்டிவ் ஃபீல்டில் இருக்கிற ஃபார்ம், இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட்டு, பேனு, ஆதாரு, ஆத்தரைஸ் ரெப்ரசன்டேட்டிவ் யார், லெட்டரு, பேட்டன், ட்ரேட்மார்க், லிஸ்ட் ஆஃப் அவார்ட்ஸு. கிட்டத்தட்ட இது பார்த்திங்கன்னா நம்ம ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிறப்ப அதில் டிஃப்ரெண்ட் ஃபீல்டு மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன் நம்மளோட ப்ராடக்டோட இன்னோவேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராசஸை சப்மிட் பண்ணக்கூடிய வீடியோ ரொம்ப தெளிவாக இருக்கணும். உதாரணத்துக்கு நம்ம சிம்பிளாக சொல்ல போகிறதுனா, நம்ம பிளாஸ்டிக்லேருந்து பேனா பண்ணுறோம், இல்லை பிளாஸ்டிக்லேருந்து பக்கெட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பிளாஸ்டிக்கோட ஸ்க்ராப்லேருந்து அந்த இதிலிருந்து ஒவ்வொரு ப்ராசஸாக பண்ணி ஃபைனலாக என்ன வருதுங்கிறத க்ளீன் வீடியோ இருக்கணும். ஏன்னா இந்த வீடியோ தான் இன்னோவேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் இன் ப்ராசஸை நிரூபிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து இதை பெருசாக 2 நாளுக்குள்ளே சப்மிட் பண்ண, ஆன்லைனில் தான் சப்மிட் பண்ணோம். 2 நாளுக்குள்ளே வந்துடுது, 2 நாளைக்கு முன்னாலேயே வந்துடுது. சில அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணால் ஒரு 3 மாதம் கழித்து திருப்பி அப்ளை பண்ணலாம். சார் இது பிபிடியில் சொல்கிறது பேசுகிறது ஈஸி, பட் நடைமுறையில் ஏன்னா ஈவன் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன்லேயே பாருங்கள், ஈவன் ஜிஎஸ்டி ரிட்டர்ன்லேயே பாருங்கள், நம்ம இந்த SPL 2 பண்ணும்போது சில நேரத்தில் சேவ் பண்ணால் சேவ் ஆக மாட்டேங்குது. திருப்பி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழித்து எல்லா ஃபீல்டும் போட்டால் சேவ் ஆகி சப்மிட் ஆகுது. அதுக்கு என்னன்னு தெரியல. அந்த மாதிரி நம்ம ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அந்த ஃபீல்டெல்லாம் பழக்கமாக இருக்கனால இதெல்லாம் எளிதாக தான் இருக்கும். இருந்தாலும் ஆரம்ப கட்டத்தில் நம்ம எப்படி வேட்லேருந்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வர்றப்போ கொஞ்சம் அந்த ஜிஎஸ்டி எல்லாம் பழக்கமாக இருக்குது. அதை விட இது ஒன்றும் கஷ்டம் இல்லை, ஈஸியாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த ஸ்டார்ட் அப் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஹெல்ப் ஏதாவது தேவைப்பட்டால் எங்களோட அசோசியேட் CS சரவணன் அவரோட நம்பர் கொடுத்துருக்கேன், இந்த பிபிடி ஷேர் பண்ணுறேன். ஸ்டார்ட் அப் ரெஜிஸ்ட்ரேஷன் யார் ஆரம்பிக்கிறீங்களோ முதல்ல வந்து டிஸ்கஷனுக்கே, இப்போ ஸ்டார்ட் அப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு கிளைண்ட் வராருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு பேன் நம்பர் எடுக்கிறதுக்கு வருவார். சார் நாங்கள் இந்த மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கோம் சார், இவ்வளோ சுமாராக முதல் போட்டிருக்கோம், இவ்வளோ டேர்ன் ஓவர் ஆரம்பத்தில் வரும், அப்புறம் அப்படியே இப்படி போகு, இந்த மாதிரி ரீச் ஆகும். அப்படிங்கிறப்போ அவர் கேட்பார், சார் நான் தனியாக ஆரம்பித்தா பரவாயில்லையா, இல்லை வேறொருவோட கூட்டாக சேரணுன்னு பிறரை வந்து நம்ம நாலேஜுக்காகவோ பணத்துக்காகவோ சார்ந்து இருந்தோம்னா நம்ம பார்ட்னர்ஷிப் போகணும்.
இல்லைன்னா அப்படி சார்ந்து இல்லைன்னா கூட சார் நானும் என் ஒய்ஃப் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு அதுலேருந்து பண்ணலாமா சார், இல்லை நான் சோல் ப்ரொப்ரைட்டராக பண்ணலாமா, இல்லை எடுத்துன்னே ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக பண்ணலாமா, எல்எல்பியாக பண்ணலாமா, நீங்கள் எது நல்லது எனக்குங்கிறத சொல்லுங்கள் சார். நான் வந்து இவ்வளோ பணம் வச்சுருக்கேன், இவ்வளோ என்னால் முதல் போட முடியும், இல்லை இதில் பிறரை சார்ந்து இருக்கேன், இல்லை பிறரை சார்ந்து இல்லை, இது பண்ண முடியும்னு நினைக்கிறேன், நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதை அனலைஸ் பண்ணிட்டு, சார் ஆரம்பத்தில் கொஞ்சம் சின்ன லெவலில் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தால் சோல் ப்ரொப்ரைட்டர் ஆரம்பிங்க, கொஞ்சம் ப்ரொவிஷனெல்லாம் கம்மியாக இருக்கும், அப்புறம் ஒரு வருஷம் 2 வருஷம் பார்த்துட்டு அது இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்த்துட்டு செய்வோம், ஆரம்பத்திலேயே அக்கௌண்ட்ஸ் டீமு சாஃப்ட்வேரு அது இதுங்கிறது எல்லாமே போக முடியாது அப்படின்னு நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். ஆரம்பத்தில் பொதுவாக நம்ம எளிதான ஒரு ஆர்கனைசேஷன் சோல் ப்ரொப்ரைட்டர் அதை வச்சுக்குங்க. அப்புறம் காலப்போக்கில் ஆள்கள் சேர சேர நம்ம பிஸ்னஸ் வளர வளர நமக்கு சாஃப்ட்வேர் பழக்கமாக பார்க்கமாக அடுத்த ஸ்டேஜ் ப்ரைவேட் லிமிட்டடோ எல்எல்பியோ பார்ட்னர்ஷிப்போ போகிற மாதிரி இருக்கும். இல்லை ஆரம்பத்திலேயே சிலரை நிதி ஆதாரங்களுக்கோ அல்லது அறிவு சார்ந்த பிறரை சார்ந்து இருக்கும்போது பார்ட்னர்ஷிப் என்பது ஆரம்ப கட்டத்திலேயே கம்பல்சரியாக இருக்கலாம். பட் இதெல்லாம் நம்ம ரெகுலராக செய்யக்கூடிய வேலை. இப்போ ஸ்டார்ட் அப்னு வரும்போது அவருடைய ப்ராடக்டை பற்றி, ஏன்னா நம்ம பொதுவாக எவ்வளோ பணம் போடுறீங்க, எவ்வளவு சேல்ஸ் வரும், உங்கள் பிறரை நம்பி இருக்கணுமா வேண்டாமா, எவ்வளவு சேல்ஸ் நீங்கள் ஒரு 2-3 வருஷத்தில் எப்படி போகும்னு எதிர்பார்க்குறீங்க, என்ன ஆர்டர் இருக்குது, என்ன டிமாண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்குங்கிறது பொதுவாக நம்ம பேசக்கூடிய அம்சம். ஸோ இந்த ஸ்டார்ட் அப் செமினாருக்கு அப்புறம் உங்களோட ப்ராடக்ட் என்ன, அது இன்னோவேஷன் ப்ராடக்டா இல்லை ஒரு ப்ராசஸில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறத நமக்கு தகுந்த அளவுக்கு, அது டிபிஐடி ரெகனைஸ் பண்ணுது இல்லை அது வேற விஷயம், பட் நம்ம வந்து ஒரு ஃப்ரைமா பேசி ஹோம் ஒர்க் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இனிமேல் நம்ம டிஸ்கஷன் ஆரம்பிக்கும் போது இந்த டிஸ்கஷனை தாண்டி உங்களோட ப்ராடக்ட் என்ன சார் இன்புட் வாங்குறீங்க, என்ன அவுட்புட் சார், ட்ரேடிங் கன்சர்னுக்கு ஸ்டார்ட் அப் ஒத்து வராது, இண்டஸ்ட்ரிக்கு சொல்கிறேன், என்ன இன்புட் வாங்குறீங்க என்ன அவுட்புட் வாங்குறீங்க, அந்த ப்ராடக்ட் வந்து நார்மல் ப்ராடக்ட் தான் இல்லை ஏதாவது வித்தியாசமாக ட்ரை பண்ணுறீங்களா, ஸோ அதில் வந்து இன்னோவேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த மாதிரி நமக்கு நம்மளோட ஒரு பார்வைக்கு அவரோட பார்வைக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏதாவது இன்வால்வ் ஆயிருக்காங்கிறத நம்ம இப்போ ஒவ்வொரு கிளைண்ட் டிஸ்கஷன் வரும்போது இந்த ஸ்டார்ட் அப் செமினாரோட பிபிடியும் இதனுடைய செமினாரு கேட்டதுக்கப்புறம் அவருடைய ப்ராடக்ட் ப்ராசஸ்ஸு என்ன சார், நீங்கள் ஒரு ஃப்ளோ சார்ட் சொல்லுங்கள், எதுலேருந்து ஆரம்பித்து எதில் முடிக்கிறீங்க, என்ன டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் இருக்குது, எது நீங்கள் செய்கிறீங்க, எதில் வெளியில் அவுட் சோர்ஸ் கொடுத்து பண்ணுறீங்க அப்படிங்கிறத பற்றி அதை செஞ்சால் அந்த ஆரம்ப கட்டத்திலேயே, உதாரணத்துக்கு இப்போ நான் சொல்கிறேன், ஒருத்தரோட இன்னோவேஷன் ப்ராடக்டாக இருக்குது, புது ப்ராடக்டாக இருக்குது, நமக்கு வந்து ஸ்டார்ட் அப்பில் வந்துருமோன்னு ஒரு சந்தேகமாக இருக்குது. அப்போ ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம என்ன சொல்லுவோம், சார் சோல் ப்ரொப்ரைட்டர் வேண்டாம், பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக இருந்தால் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க, இல்லை கம்பெனி மாதிரி ஆரம்பிங்க, கம்பெனி ரொம்ப ஒரு ஹைஃபையாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் எல்எல்பியாவது ஆரம்பிங்க, நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே சஜஸ்ட் பண்ணலாம். ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம இந்த ப்ராடக்ட் ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இன்னோவேஷனை கண்டுக்காமல் எடுத்துன்னே சோல் ப்ரொப்ரைட்டர் அடிச்சு விட்டு கடைசியில் பார்த்தா ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்டார்ட் அப்பில் கன்செஷன் கிடைக்குது அப்படிங்கும்போது சோல் ப்ரொப்ரைட்டர் சூட் ஆகாது. பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இருந்தால் ரெஜிஸ்டர் பண்ணணும், அதாவது பரவாயில்ல பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இருக்குது ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் கூட சூட்டபிள் இல்லை, ஏன்னு நான் பின்னால் சொல்கிறேன். எல்எல்பி அண்ட் கம்பெனி மாடல் தான் சூட் ஆகும். ஏன்னா பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் பிரகாரம் இருந்தாலும் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் சூட் ஆகாதுன்னு ஏன்னா பின்னால் வருது. ஸோ எல்எல்பி கம்பெனி ஃபார்மில் கம்பெனி போக முடியலனாலும் எல்எல்பி ஃபார்மில் அதோட லோ வெர்ஷனான எல்எல்பியில் நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு நம்ம அட்வைஸ் சொல்ல முடியும். ஸோ இப்போ கிளைண்ட்டுக்கு ப்ராக்டிக்கலாக வர்றப்போ அவங்களோட ப்ராடக்ட் ப்ராசஸ் எப்படி இருக்குது, ஏதாவது இன்னோவேஷன் இருக்கா, இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு, நம்ம போய் ஸ்டார்ட் அப்பில் அப்ளை பண்ணுறோம் அவங்க இருக்குது இல்லை அதெல்லாம் நமக்கு தெரியாது, பட் நம்மளை பொறுத்தளவுக்கு நம்ம புரிதல், அவரோட இன்ஃபர்மேஷன், அவரோட ரெக்கார்ட், அவரோட எக்ஸ்ப்ளனேஷனை வச்சு நம்ம புரிதல் இருந்தால் ஸ்டார்ட் அப் வரும்னு ஒரு சந்தேகம் இருந்தால் ஆரம்ப கட்டத்திலேயே சோல் கார்பரேட்டரை தவிர்த்துட்டு எல்எல்பி அண்ட் கம்பெனிக்கு கொண்டு வர்றது நல்லது. பார்ட்னர்ஷிப் கூட சூட் ஆகாது, ஏன்னு பின்னால் சொல்கிறேன். எல்எல்பி அண்ட் கம்பெனியாகவே ஆரம்பத்தில் கொண்டு போயிடலாம். ஸோ இப்போ நம்ம கிளைண்ட்டுக்கிட்ட டிஸ்கஷன் உட்கார்றப்போ இப்போ எக்ஸ்ட்ரா வந்து என்ன ப்ராடக்ட் பண்ண போகிறீங்க என்ன பண்ண போகிறீங்கிற அந்த ப்ராசஸ் தெளிவாக செஞ்சால் ஆரம்ப கட்டத்திலேயே இந்த சோல் ப்ரொப்ரைட்டரோ வேறு ஏதாவது ஆரம்பித்து அதில் வந்து திருப்பி ஜிஎஸ்டி நம்பர் பேன் நம்பர்லேருந்து ஃபஸ்ட்டு புரோட்டா சாப்பிட வேண்டியது இருக்காது. ஸோ இதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஸோ இதுதான், இது வந்து ஆரம்ப டிஸ்கஷன்லேயே நடக்கணும். ஸ்டார்ட் அப்பில் அதர்ஸ் வந்து பேன் நம்பர் தெரியும், டிடிஎஸ் தெரியும், டிசிஎஸ் தெரியும், அதே மாதிரி ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், உதயம் ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிறது எம்எஸ்எம்இ சம்மந்தப்பட்டது. ஒரே நிமிஷம். உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எம்எஸ்எம்இ சம்மந்தப்பட்டது.
இதில் ஒரு சப்ஜெக்ட் என்னன்னா, ஒரே நிறுவனம் ஸ்டார்ட் அப்பாகவும் எம்எஸ்எம்இயாகவும் ஒரே நேரத்தில் பதிவு பெற முடியுமா என்ற கேள்விக்கு எஸ். எம்எஸ்எம்இயாகவும் இருக்கலாம், ஸ்டார்ட் அப்பாகவும் இருக்கலாம். ஸ்டார்ட் அப்புக்கு வந்து இன்னோவேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த ப்ராடக்ட் ப்ராசஸ், அந்த ப்ராசஸ் பண்ணுனா ஸ்டார்ட் அப்பாகவும் இருக்கலாம், எம்எஸ்எம்இயாகவும் இருக்கலாம். எம்எஸ்எம்இக்கு மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட், அந்த டேர்ன் ஓவர் இருந்ததுன்னா அது நம்ம பண்ண முடியும். ஸோ ஒரே நிறுவனம் ஒரே நேரத்தில் ஸ்டார்ட் அப்பாகவும் எம்எஸ்எம்இயாக இருப்பதும் சட்டபூர்வமாக எந்த தடையும் இல்லை. இது முக்கியமான பாயிண்ட். அடுத்து நேஷனல் ஸ்மால் இண்டஸ்ட்ரி என்எஸ்ஐசி ரெஜிஸ்ட்ரேஷன். ஏன்னா சில 350 ஐட்டம் வந்து எஸ்எஸ்ஐ செக்டாருக்கே ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ரிசர்வ் பண்ணுறது வந்து அந்த என்எஸ்ஐசி ரெஜிஸ்ட்ரேஷனில் நம்ம வந்து நம்மளோட ப்ரொஃபைலை ரெஜிஸ்டர் பண்ணால் தான் நமக்கு அந்த இ டெண்டர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். ஜிஎஸ்டி உங்களுக்கு தெரிஞ்சது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இருந்தால் தான் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடு, இஎஸ்ஐபிஎஃப் தெரிஞ்சது, பொல்யூஷன் கண்ட்ரோல் உங்களுக்கு தெரிஞ்சது தான், ஃபுட் சேஃப்டி தெரிஞ்சது. அப்புறம் இந்த ட்ரேட்மார்க், காப்பிரைட், டிசைன், பேட்டன், ஜாகிரபிகல் இண்டெக்ஷன். ட்ரேட்மார்க்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட்மார்க் மிக மிக முக்கியம். ஏன்னா நம்ம ஒருத்தர் வந்தார்னா பேன் நம்பர் இருக்குது சார், டேன் நம்பர் எடுங்க, ஜிஎஸ்டி நம்பர் எடுங்க, இஎஸ்ஐபிஎஃப் எடுங்க, இதெல்லாம் பொதுவாக நம்ம சொல்லிடுவோம். ஃபுட் சேஃப்டி இதெல்லாம் கூட நம்ம சொல்லிடுவோம். ட்ரேட்மார்க், காப்பிரைட், டிசைன், பேட்டன்ட் இதை பற்றி பெருசாக கவலைப்பட மாட்டோம். ஏன்னா ஒரு வேளை இந்த ப்ராடக்ட் ஸ்டார்ட் அப்பாக இருக்கிற பட்சத்தில், இன்னோவேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் இன் ப்ராசஸ் இருக்கிற பட்சத்தில், இன்னோவேஷனோ இம்ப்ரூவ்மெண்ட்டோ ப்ராசஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த ப்ராடக்டோட ட்ரேட்மார்க், காப்பிரைட், டிசைன், பேட்டன்ட் மிக மிக முக்கியம். ஆரம்ப கட்டத்திலேயே அதை ரெஜிஸ்டர் பண்ணணும். ஏன்னா ஒரு பேனா இருக்குன்னா, ஒரு ரோட்டாமேக் பேனோ வேற ஒரு பேனா, ஒரு இந்த இது இருக்குன்னு வச்சுங்களேன், யூனிபால் பென்னு இருக்குது. யூனிபால் பென் இருக்குன்னா அது ஒரிஜினல் வர்றக்குள்ளேயே டூப்ளிகேட் வந்துடுது. ஸோ அதனால் காப்பிரைட், டிசைன், பேட்டர்ன் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவது மிக மிக அவசியம். எப்போன்னா ஒரு ப்ராடக்ட் இன்னோவேஷன் ப்ராடக்டாவோ ஒரு ப்ராசஸில் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் ரொம்ப ஹை டெக்னிக்கல் ஹை இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராடக்டாக இருந்தால் முதல்ல ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணோம். ட்ரேட்மார்க்குங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் தான் ட்ரேட்மார்க்கு. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ட்ரேட்மார்க் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் எடுத்து ஒரு ரவுண்டு போட்டிருப்பாங்க. அது அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ரேட்மார்க் இருக்கும். இப்போ எல்விஆர் என்னோடதே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணல, பட் எல்விஆர்னு சொல்லி அந்த ஃப்ரண்ட்டில் ஒரு இது போட்டிருப்பேன். அது ஒரு ட்ரேட்மார்க் மாதிரி இருக்கும். பட் ஒவ்வொருத்தரை குறிக்கக்கூடிய ட்ரேட்மார்க் இருந்தால் கூட இந்த ட்ரேட்மார்க் ஆரம்ப கட்டத்தில் யாருக்கு பெருசாக கண்டுகொள்ள, கமர்ஷியலாக நம்ம ரொம்ப சக்ஸஸ் நோக்கி போகும்போது இந்த ட்ரேட்மார்க் சிலர் கண்ணில் படும்போது இது பிரச்சனைக்கு உள்ளாகுது. ஸோ அதனால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் அவசியம். காப்பிரைட் வந்து டெக்னிக்கல் ரைட்டிங் ஏதாவது இருந்ததுன்னா காப்பிரைட்டில் பதிவு பண்ணணும். டிசைன் அண்ட் பேட்டன்ட் உங்களுக்கு தெரியும். ஜெகராபிக்கல் இண்டெக்ஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா அந்தந்த ப்ராடக்ட் இப்போ சொல்லுவாங்க, சேலத்து மாம்பழம், காஞ்சிபுரம் பட்டு, அந்த மாதிரி அந்த ப்ராடக்ட் வந்து அந்த ஏரியா ஸ்பெசிஃபிக்காக இருந்தால், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாம்பழம் ஒருத்தர் பண்ணுறாரு, ஒரு ப்ராசஸ் பண்ணுறாரு, இல்லை காஞ்சிபுரத்தில் அந்த புடவையில் வந்து ஒரு டெக்னிக்கலாக ஒன்று பண்ணுறாருன்னா காஞ்சிபுரம் புடவைங்கிறதே ஒரு ஜெகரபிக்கல் இண்டெக்ஷன். அதில் இந்த ப்ராடக்ட் என்ன சப் இண்டெக்ஷன் வருதுங்கிறத பார்க்கணும். ஸோ எப்போ ஸ்டார்ட் அப் வர்றோமோ நார்மல் பேன் நம்பர், டேன் நம்பர், ஜிஎஸ்டி நம்பர் இதெல்லாம் ரைட்டு, இஎஸ்ஐபிஎஃப் இதெல்லாம் நம்ம கரெக்டாக சொல்லிடுவோம். ஏன்னா இது ஆண்டாண்டு காலமாக நம்ம பண்ணது. ஸ்டார்ட் அப் வர்றப்ப ட்ரேட்மார்க், காப்பிரைட், டிசைன், பேட்டர்ன், ஜியாகிரபிக்கல் இண்டெக்ஷன் என்பது இந்த கடைசி 5 இருக்கு பாருங்க. இந்த ஸ்டார்ட் அப் வர்றப்போ இதுலேயும் கவனம் செலுத்த வேண்டும். ஸோ அதுக்குன்னு அட்வைசர் இருக்காங்க, காப்பிரைட் இருக்குது, அதுக்குன்னு இப்போ நம்ம ஆடிட் பண்ணோன்னா இருக்குது, ஜிஎஸ்டி ரிட்டர்ன் அந்த மாதிரி அதுக்கு ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த சொல்ல வேண்டிய கருத்து என்னன்னா, ஒரு நிறுவனம் ஸ்டார்ட் அப்பாக இருக்கும்போது நம்ம சாதாரணமாக பேன் நம்பர், டேன் நம்பர், டிசிஎஸ் நம்பர், இஎஸ்ஐபிஎஃப் மட்டுமல்லாமல் ட்ரேட்மார்க், காப்பிரைட், டிசைன், பேட்டன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், ஜெகரபிக்கல் இண்டெக்ஷன் அட்லீஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நமக்கு அதை பற்றி பெருசாக டீப்பாக உள்ளே போய் அதை ரெஜிஸ்டர் பண்ணுறது தெரிய வேண்டியதில்லை. பட் இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன்கள் எடுக்கணும். அதுக்கு சம்மந்தப்பட்ட நபர்களை அணுகி அது என்ன ஃபீஸ் இருக்கோ பார்த்து பேசிட்டு இது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவது நல்லது. ஸோ ஸ்டார்ட் அப்பில் ட்ரேட்மார்க், காப்பிரைட், டிசைன், பேட்டர்ன், ஜியாகிரபிக்கல் இண்டெக்ஷன் மிக மிக முக்கிய ஸ்தானம் வகிக்கிறது. இது ஒன்று. அடுத்தது ஸ்டார்ட் அப்புக்கு சிட்பியிலேருந்து ஃபண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அது சிட்பி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் சிட்பி இருக்கும். அது வெப்சைட்டில் அப்ளிகேஷன் போடணும், இதெல்லாம் இருக்குது. இருந்தால் கூட நேரில் ஒருக்கா 2 டைம் போய் பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் நம்ம ஆன்லைனில் போடுறதா நல்லாயிருக்கும். ஸோ
ஒரு ஸ்டார்ட் அப் இருந்தால் அதுக்கு நிதி உருவம் சிட்பியில் கொடுக்குறாங்க. அதில் எலிஜிபிலிட்டி இருக்குது, இவ்வளவு கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் லிமிட் இருக்கும். அது நம்ம என்ன பண்ணலான்னா தகவலுக்கு சிட்பி ஸ்டார்ட் அப்புக்கு உதவி கிடைக்கும். இது ஒரு தியரிட்டிக்கல் ஒரு சொல்கிறேன், நான் ஒரு பிபிடியில் ஒரு செமினாரில் சொல்லக்கூடிய வாசகம். இது நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒவ்வொரு இடத்துல அந்த சிட்பி பிரான்ச் இருக்கும்போது அந்த சிட்பி பிரான்ச்சில் போய் நம்ம என்கொயரி பண்ணிக்க வேண்டியது தான். ஏன்னா அந்த சிட்பி பிரான்ச் இருக்கிறப்ப அதில் போய் எது இருக்குது எது இல்லை அப்படிங்கிறத நம்ம பண்ணிக்க வேண்டியது தான். அதே மாதிரி ஸ்டார்ட் அப் இந்தியா ஹப், இது வந்து நாலேஜ் போர்ட்டல். ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு தேவைப்பட்ட ஒரு நாலேஜுகளை இது தருகிறது. ஸோ மேலே சொன்னது லக்ஷ்மி, கீழே சொன்னது சரஸ்வதி ஆக்சுவலாக. அடுத்தது ஸ்டார்ட் அப்புக்கு மிக முக்கிய எக்ஸம்ஷனாக இருக்கிறது 80 IAC டேக்ஸ் எக்ஸம்ஷன். 80 IAC டேக்ஸ் எக்ஸம்ஷன் தான் மிக மிக முக்கியம். ஒரு ஸ்டார்ட் அப் எலிஜிபிள் ஆயிருச்சு, டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டில் ரெகக்னிஷன் சர்டிஃபிகேட் வந்துருச்சுன்னா அடுத்தது இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் தான். இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா 80 IAC அந்த செக்ஷன் ஸ்டார்ட் அப்புகளுக்கு கொடுக்கறது. இதில் முதல் கருத்து, இந்த ப்ராஃபிட் 100% டிடக்ஷன் கிடைக்கும். அந்த ஸ்டார்ட் அப்லேருந்து வரக்கூடிய ப்ராஃபிட்டில் 100% டிடக்ஷன் ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸுக்கு கிடைக்குது. சரி, முதல்ல குவான்டிஃபை பண்ணிட்டீங்க, 100% டிடக்ஷன் கிடைக்கும்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. அந்த 100% டிடக்ஷனில் எத்தனை கால அளவுக்குள் எடுக்கணும்னா, ஸ்டார்ட் அப்பே 10 வருஷத்துக்கு மேலே போனால் ஸ்டார்ட் அப்பே இருக்க போகிறதில்ல. அந்த 10 வருஷத்தில் ஏதாவது ஒரு 3 consecutive இயர். சார் எப்படி சொல்கிறீங்க, இன்னைக்கு 2025, இன்னைக்கு ஒரு 31 மார்ச் அன்னைக்கு ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறோம். இதனுடைய கால அளவு பார்த்தீங்கன்னா 31/3/2035, 10 வருஷம். 25ல் இருக்கிறது 10 வருஷம் போட்டிங்கன்னா 31/3/2035. ஸோ 10 வருஷம் இருக்குது. இந்த 10 வருஷத்தில் ஒரு 6வது வருஷத்தில் நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க ஆரம்பிச்சிங்கன்னா 6, 7, 8, இல்லை 7வது வருஷத்தில் ஆரம்பிச்சிங்கன்னா 7, 8, 9. அதே மாதிரி 8வது வருஷத்தில் கிளைம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா 8, 9, 10. அல்லது 3வது வருஷத்தில் கிளைம் பண்ணிங்கன்னா 3, 4, 5. அப்போது ஒரு விநாயகர் சொல்லி போட்டிங்கன்னா அந்த வருஷம் அப்படியே கண்டினியூ பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு 3வது வருஷம் கிளைம் பண்ணுறது, திருப்பி 6வது வருஷம் கிளைம் பண்ணுறது, திருப்பி 9வது வருஷம் கிளைம் பண்ணுறதுன்னு ஜம்ப் பண்ண முடியாது. ஒரு வருஷம் கிளைம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த வருஷம், அதுக்கு அடுத்த வருஷம், அதுக்கு அடுத்த வருஷம், 3 consecutive இயர் வரிசையாக நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஏன் இது சொல்கிறோம்னா, உதாரணமாக இந்த ஸ்டார்ட் அப் வந்து பெரும்பாலும் மேனுஃபேக்சரிங் செக்டராகவே இருக்கும். மேனுஃபேக்சரிங் செக்டரில் பார்த்தீங்கன்னா பிளான்ட் அண்ட் மெஷினரி ஒரு முக்கிய அங்கமாக இருக்கும். ஏன்னா ப்ரொடக்ஷன் நடக்கணும்னா பிளான்ட் அண்ட் மெஷினரி, மீதி ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங், கம்ப்யூட்டர், அது லொட்டுலொஸ்கெல்லாம் இருக்கும். பட் ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவு ரொம்ப ஹை வேல்யூ ஐட்டமாக இருப்பது பிளான்ட் அண்ட் மெஷினரி. இந்த பிளான்ட் அண்ட் மெஷினரிக்கு டெப்ரிசியேஷன் என்ற ஒரு அம்சம் கம்பெனி சட்டத்திலும் சரி, வருமான வரி சட்டத்திலும் சரி இருக்கு. ஆரம்ப கட்டத்தில் ஃபர்ஸ்ட் இயர், உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருக்கக்கூடிய ஆரம்ப கட்டத்தில் மேலும் பிளான்ட் அண்ட் மெஷினரியுடைய வேல்யூ அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அப்போ டெப்ரிசியேஷன் என்ற கம்பெனி ஆக்டும் சரி, வருமான வரியின் காரணமாக ஃபஸ்ட்டு ஆரம்ப 2 அல்லது 3 அல்லது ஈவன் 4 வருஷத்தில் கூட ப்ராஃபிட் இல்லாமல் போகலாம். ஏன்னா டெப்ரிசியேஷன் கன்சிடர் பண்ணதுக்கப்புறம் லாஸ் இருக்கலாம். ஸோ ஆரம்ப கட்டங்களில் ப்ராஃபிட் இல்லாமல் இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் டெப்ரிசியேஷனால். ஏன்னா அந்த கேபிட்டல் இண்டஸ்ட்ரி, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியை ஹைலி கேபிட்டல் இண்டஸ்ட்ரி ஹைலி கேபெக்ஸ் இண்டஸ்ட்ரி. அப்போ டெப்ரிசியேஷன் ஒரு அம்சத்தினால் ஆரம்ப 2 அல்லது 3 வருடங்களில் ப்ராஃபிட் இல்லாமல் போகலாம். டெப்ரிசியேஷன் கன்சிடர் பண்ணதுக்கப்புறம் லாஸ் வரலாம், ப்ராஃபிட்டே இல்லாமல் இருக்கலாம். அதனால தான் அந்த 10 வருஷத்தில் ஏதாவது ஒரு 3 இயரில் கிளைம் பண்ணிக்கலாம்னு சொல்ல, ஒரு 4th இயர்லேருந்து தேர்ட் இயர்லேருந்து ப்ராஃபிட் வரலாம், டெப்ரிசியேஷனை தவிர்த்து ப்ராஃபிட் வரலாம். 4th இயர்லேருந்து டெப்ரிசியேஷன் கொஞ்சம் கம்மியாகும், அதை தவிர்த்து அப்படியே ப்ராஃபிட் வர தொடங்கும். அப்போது நம்ம டிடக்ஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி சார், 80 IAC 100% டிடக்ஷன் புரிஞ்சுது, 10 ஆண்டுக்குள் எடுக்கணும்னு புரிஞ்சுது. அந்த 10 ஆண்டுக்குள் ஏதாவது தொடர்ந்து 3 ஆண்டுகள்னு புரிஞ்சுது. வேற என்ன எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, எலிஜிபிள் ஸ்டார்ட் அப் அப்படின்னா கம்பெனி எல்எல்பியாக இருக்க வேண்டும். 80 IACயில் கிளைம் பண்ணோன்னா கம்பெனி எல்எல்பி. முதல்ல ஸ்டார்ட் அப்புங்கிற அந்த நோட்டிஃபிகேஷனில் வச்சு பார்க்கும்போது ரெஜிஸ்டர்ட் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், கம்பெனி ஆர் எல்எல்பி 3 சாய்ஸ் இருந்தது ஆரம்ப கட்டத்தில். இந்த நோட்டிஃபிகேஷனில் ஸ்டார்ட் அப் டெஃபினிஷன் பேசும்போது 3 சாய்ஸ் இருக்குன்னு சொன்னேன். ஒன்றா அந்த நிறுவனம் வந்து பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருக்கலாம், அல்லது அந்த நிறுவனம் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ரெஜிஸ்டர்டாக இருக்கலாம்,
அல்லது அந்த நிறுவனம் லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் எனப்படும் எல்எல்பியாக இருக்கலாம். இந்த 3 சாய்ஸ் ஸ்டார்ட் அப்ல அங்கீகரிக்கிறாங்க. இருந்தாலும் இது டிபார்ட்மெண்ட்டினுடைய நோட்டிபிகேஷன் பிரகாரம் இந்த 3 அமைப்புகளும் அங்கீகரிக்கப்பட்டால் கூட வருமான வரியில் 80 ஐஏசி தகுதி பெற 2 அமைப்புகள் மட்டுமே தகுதி பெறுகிறது. அப்ப கம்பெனி ஆர் எல்எல்பி. நான் ஸ்டார்ட் அப் வாங்குறது கன்செஷனுக்கு மட்டும் இருக்காதே, 80 ஐஏசி டேக்ஸ் பெனிஃபிட் பெறறதுக்கும் இருக்கும் இல்லையா? ஸோ பிராக்டிக்கலா ஸ்டார்ட் அப் நோட்டிபிகேஷன் பிரகாரம் 3 அமைப்புகளில் நீங்கள் ஆரம்பிக்கலாம் என்றாலும் 80 ஐஏசியோடைய சேர்த்து நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு 2 சாய்ஸ் தான் இருக்கு, கம்பெனி ஆர் எல்எல்பி. ஏன்னா 80 ஐஏசியில் ரெஜிஸ்டர்ட் பார்ட்னர்ஷிப்புக்கு 80 ஐஏசி டிடக்ஷன் கிடைக்காது. அப்போ ஆரம்ப கட்டத்தில் 3ஆக இருந்த சாய்ஸ் 80 ஐஏசி பார்க்கும்போது 2ஆக தான் இருக்கு. ஒன்னா கம்பெனியாக ஆரம்பிக்கணும், இல்லை எல்எல்பி. யாராவது ஒருத்தர் ஸ்டார்ட் அப் வேணும்னு வந்தா நீங்க பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இருந்தாலும் ஆரம்பிக்க முடியாது. ஏன்னா பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் டிபார்ட்மெண்ட்டோடைய நோட்டிபிகேஷன் பிரகாரம் எலிஜிபிள் என்றால் கூட 80 ஐஏசி தான் நம்ம வாங்குறத மெயினாக டேக்ஸ் பெனிஃபிட்டே அதுதான். 3 வருஷம் 100% கொடுக்குறாங்க. அதே பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஒரு கான்ஸ்டியூஷனுக்கு எலிஜிபிள் இல்லைங்கிறப்போ நம்ம வந்து அது எலிஜிபிள் இருக்கிற கான்ஸ்டியூஷனுக்கு தான் போக வேண்டியது இருக்கு. கம்பெனி அல்லது எல்எல்பி மட்டும்தான் இருக்கு. ஸோ அப்போ ஒருத்தர் ஸ்டார்ட் அப்னு வந்தாருனாவே ஒன்று சிவநாமம் அல்லது விஷ்ணு நாமம் தான். என்னன்னு கேட்டால் கம்பெனி அல்லது எல்எல்பி தான். 2 மட்டும்தான் பாசிபிலிட்டி கன்சிடரிங் 80 ஐஏசியும் பார்க்கும்போது. சரி சார், எலிஜிபிள் ஸ்டார்ட் அப் என்றால் 2016க்கு அப்புறம் ஆரம்பிக்கணும், 2030க்குள். முதல்ல 2025க்குள்ள ஆரம்பிச்சா போதும்னாங்க. இந்த பட்ஜெட்ல 2030க்குள் நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா கூட ஸ்டார்ட் அப் தான். இன்னும் 5 வருஷம் இருக்கு. 5 வருஷம் ஆரம்பிச்சு இந்த கிரிட்டீரியால சாட்டிஸ்ஃபை ஆன எலிஜிபிள் ஸ்டார்ட் அப் தான். அதனுடைய டேர்ன் ஓவர் ஒரு வருடத்தில் எந்த ஒரு வருடத்திலும் 100 crore மேலே போகக்கூடாது. 100 crore மேலே போச்சுன்னா அந்த வருஷமே அது ஸ்டார்ட் அப் கிடையாது. ஸோ ஒன்று 2030 மட்டும் நம்ம இனி ஃபியூச்சரில், இப்போ 2025 முடிய போகுது, இன்னொரு 5 வருஷம் நமக்கு ஸ்டார்ட் அப்போட பெனிஃபிட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கலாம். அதோட டேர்ன் ஓவர் ஆரம்பித்து அந்த கம்பெனியோடவோ அல்லது எல்எல்பியோட டேர்ன் ஓவர் 100 crore. உதாரணமாக ஃபஸ்ட்டு 3 வருஷத்துலேயே வரும்னு சொல்ல முடியாது. திடீர்னு எக்ஸ்போர்ட் டேர்ன் ஓவரெல்லாம் நல்லா கிளிக் ஆச்சுன்னா ஒரு 3rd இயர் 4th இயர்லேயே 100 crore போயிடும். அப்போது 10 வருஷம் கூட ஸ்டார்ட் அப்லேருந்து வெளியில் வர்றதுக்கு வேண்டியதில்லை. இந்த டேர்ன் ஓவர் கிரிட்டீரியா டக்குன்னு ஒரு 4 ஆர்டர் வெளிநாட்டில் கிளிக் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, 100 crore மேலே போயிடுச்சுன்னா 4வது 5வது வருஷத்துலேயே வெளியில் வந்துடுவாங்க. அதனால் இந்த 80 ஐஏசி டிடக்ஷன் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆரம்ப வருஷத்தில் கிளைம் பண்ணலான்னு பார்த்தா டெப்ரிசியேஷன் லாஸ் இடைஞ்சலாக இருக்குது. சரி கொஞ்சம் பொறுத்து 4 வருஷம் 5 வருஷம் பார்க்கலான்னு பார்த்தா 100 crore மேலே போனால் நீங்கள் ஸ்டார்ட் அப்லேருந்து வெளியில் வந்துடுவீங்க. இந்த டிடக்ஷன் கிடைக்காது. இந்த டிடக்ஷன் கிடைக்கிறதுக்காக நம்ம டேர்ன் ஓவரை நம்ம கையை பிடிச்சி நிறுத்த முடியாது. ஸோ அப்போ 80 ஐஏசி டிடக்ஷன் போகும்போது ஆரம்ப கட்டத்தில் டெப்ரிசியேஷனுக்காக பயந்து தள்ளி போடுவதா, அல்லது பின்னால் டேர்ன் ஓவர் ஜாஸ்தி ஆகிட்டே போய் டக்குன்னு 100 crore மேலே போச்சுன்னா நம்ம ஒரு சூழ்நிலையில் கிளைம் பண்ணாமையே போக முடியுமே, ஏன்னா ஸ்டார்ட் அப்லேருந்து வெளியே வர்றதுனாலங்கிறது ஒரு முக்கியமான டெசிஷன் இது. அந்த டேர்ன் ஓவர் அந்தந்த கம்பெனியோட கேஸ் டு கேஸ் வச்சு தான் நம்ம பார்க்கணும். இன்னொன்று வந்து அந்த டிபிஐடியில் மினிஸ்ட்ரி இன்டர் மினிஸ்ட்ரியல் போர்டுங்கிறது, அந்த டிபிஐடியில் ரெகக்னிஷன் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். அப்போ 80 ஐஏசியினோட சுருக்கமான கருத்து, முதல்ல 100% டிடக்ஷன் கிடைக்கும், ரைட்டு. அது வந்து 10 வருஷத்துக்குள்ளே கிடைக்கும். இந்த 10 வருஷத்துக்குள்ளே ஏதாவது ஒரு 3 வருஷத்தில் கிடைக்கும். அப்போது 80 ஐஏசி வாங்கணும்னா அது எல்எல்பியாவோ கம்பெனியாகவோ இருக்கணும். பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் தோதுபடாது. ஸோ ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும்னா எல்எல்பி அண்ட் கம்பெனி தான் ஆரம்பிக்கணும். அது இன்கார்பரேட் பண்ண தேதி வந்து 2016க்கு அப்புறம் 2030க்கு அப்புறம். அஃப்கோர்ஸ் இப்போ 5 இயர்ஸ் இருக்குது. 100 crore எந்த வருஷத்துலையும் டேர்ன் ஓவர் கிராஸ் பண்ணக்கூடாது. 100 crore ஆனால் பை ஆப்ரேஷன் ஆஃப் த டேர்ன் ஓவரை வெளியே வந்துடும். அப்புறம் இதை டிபிபிஐடி ரெகனைஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் இருந்தால் 80 ஐஎஸ்சி பண்ணலாம். அதே மாதிரி எலிஜிபிள் பிஸ்னஸ்ங்கிறது அங்கே இருக்கிறது தான், இன்னோவேஷன், டெவலப்மெண்ட்டு, எம்ப்ளாய்மெண்ட், வெல்த் கிரியேஷன். இன்னொன்று, ஸோ இது வந்து இன்னொரு முக்கிய பாயிண்ட்டு, இது ஏற்கனவே முடிவுரை பண்ண கம்பெனியை வச்சு முன்னுரை எழுதக்கூடாது. ஏற்கனவே இருக்கிற கம்பெனியை இழுத்து சாத்திட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் ராமசாமி குப்சாமின்னு போட்டு இதில் எடுக்கக்கூடாது. முடிவுரை இட் இஸ் நாட் ஃபார்ம்டு பை ஸ்பிளிட் அப் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ். எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ்ஸு நம்ம ஸ்டார்ட் அப் வந்து 2010 இந்த பிஸ்னஸ் நடத்திட்டோம், இனிமேல் ஸ்டார்ட் அப்பில் போக முடியாது, இது இழுத்து சாத்திட்டு அடுத்து ஒரு பிஸ்னஸ் இதிலிருந்து அப்படியே ஒரு பெயிண்ட் பூசி புது பிஸ்னஸ் பண்ணிடலாம். இதை முடிவுரை எழுதி முன்னுரை இதே முடிவுரையை வச்சு
ஒரு பேக்கப் பண்ணி முன்னுரையாக கொண்டு வந்துடலான்னு பண்ண முடியாது. அதுக்கு புது அசட்ஸ் வேணும், அதுக்கு சில நிபந்தனைகள் இருக்குது. அதே மாதிரி டேக்ஸ் ஆடிட் மாதிரியே ஃபார்ம் 10CCB ஃபைல் பண்ணணும் 80ISC. அஃப்கோர்ஸ் இது தெரிஞ்சுக்கிறதுக்காக ரூல் 18BB இருக்குது. ஸோ 80ISC வேணும்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சர்டிஃபிகேட் வேணும், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆடிட் பண்ணணும். அதே மாதிரி கம்பெனி வந்து 115BAB. இப்போ எப்படி நம்ம வந்து நியூ ரெஜிமில் 115BACயில் ஆட் பண்ணுவோம், 80Cலேருந்து எந்த டிடக்ஷனுமே கிடைக்காது. அந்த மாதிரி 115BABங்கிறது கம்பெனிக்கு உண்டான கன்செஷனல் ரேட்டு. கம்பெனிக்கு வந்து 15%, நார்மலாக 20-25% இருக்குது டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு. இந்த 115BAB ஆட் பண்ணும்போது 15% டேக்ஸ் ரேட் இருக்குது. அதுக்கப்புறம் சர்சார்ஜஸ் வரும். ஸோ அதில் எப்படி நம்ம நியூ ரெஜிமில் சொல்லும்போது, நியூ ரெஜிம் ஆட் பண்ணும்போது 80Cலேருந்து இதெல்லாம் கிடையாதுன்னு சொல்கிறாங்களோ, கம்பெனிக்கு 115BAB ரெஜிம் போகும்போது 80ISC கிடைக்காது. ஏன்னா அது 80 சீரியல் செக்ஷன் 6A அதுக்கு கிடைக்காது. ஸோ அதுவும் பார்க்கணும். அடுத்தது வந்து ரிட்டன் வந்து டியூ டேட்டுக்குள்ளே ஃபைல் பண்ணணும். டியூ டேட்டுக்குள்ளே ஃபைல் பண்ணலன்னா இந்த சலுகையை இலக்க நினைக்கலாம். கிராஸ் டோட்டல் இன்கம் நில்லாக இருந்ததுன்னா இன்கமே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு டேக்ஸ் இருக்குன்னா, டேக்ஸே இல்லைன்னா ரிபேட் எங்க? இப்போ 87A ரிபேட் இருக்குது. 500 ரூபான்னா 500 டேக்ஸ் வந்தால் தான் 87A ரிபேட்டு. டேக்ஸே வரலன்னா என்ன? போகியே இல்லைன்னா எங்கே போய் பொங்கல்? ஸோ அதனால் எப்போ இன்கம் இல்லையோ அப்போ எங்கே டிடக்ஷன் போட்டு ரீஃபண்ட் எல்லாம் வாங்க முடியாது, மைனஸில் போட்டு. இப்போ 87A ரிபேட் வந்து ஒருத்தருக்கு 500 தான் கிடைக்குதுன்னா 25,000 எலிஜிபிள்னா 24,500 ரீஃபண்ட் வாங்க முடியுமா? முடியாது. ஸோ அதனால் இன்கம் இல்லைன்னா அது டிடக்ஷன் கிடையாது. ஸோ ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் என்ன இன்கம் இருக்கோ அதுதான். மேட்டுங்கிற மினிமம் ஆல்டர்னேட்டிவ் டேக்ஸ் இருந்தால் 80ISC ஒர்க் அவுட் ஆகாது. இதெல்லாம் வந்து 80ISCயின் ஒரு முக்கிய இது. அப்போது 80ISCனா ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான செக்ஷன் ஸ்டார்ட் அப்புக்கு. திருப்பி இந்த 80ISC சொல்கிறேன். ஒன்று, ஃபஸ்ட்டு 80ISC நிபந்தனைகளை பெற எல்எல்பி கம்பெனி மாடலாக தான் இருக்கணும். பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக இருக்காது. 100% டிடக்ஷன் இருக்கணும். 10 வருஷத்தில் ஏதாவது கண்டினியூஸ் 3 இயர்ஸ் இருக்கணும். ஸ்டார்ட் அப் வந்து 2016லேருந்து 2030க்குள்ளே ஆரம்பிக்கணும். இன்னொரு 5 வருஷம் இருக்குது. டேர்ன் ஓவர் 100 crore மிகாமல் இருக்கணும். டிபிஐடி ரெகக்னிஷன் இருக்கணும். இதெல்லாம் வந்து இன்னோவேஷன் ப்ராடக்டாக இருக்கணும். இதெல்லாம் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன், வெல்த் கிரியேஷனாக இருக்கணும். இந்த நிபந்தனைகளை என்ஜாய் பண்ணோன்னா நம்ம புக்கை ஆடிட் பண்ணணும், ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். ஸோ இந்த நிபந்தனைகளை நம்ம பின்பற்றணும். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஏற்கனவே இருக்கிற கம்பெனியை உடச்சி ஒரு பழைய கட்சியை உடச்சி புது கட்சி ஆரம்பிக்கிறதா இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி இருந்தால் அதை கண்டுபிடிச்சா கஷ்டம். ஆனாலும் சில எக்ஸம்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு லேண்ட் அண்ட் பில்டிங் இருக்குது, லேண்ட் அண்ட் பில்டிங் மெஷினரி பிளான்ட்டு அந்த மாதிரி ஏதாவது இருக்குது, பர்சனல் அசட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பிஸ்னஸ் அசட்டாக யூஸ் பண்ணும்போது அதுக்கு முதல்ல டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா அது நம்ம சொந்த அசட்டாக இருந்திருக்கலாம். மெஷினரி பிளான்ட்டு சிலதெல்லாம் வந்து டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணவில்லை என்றால் இதில் நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். அதே மாதிரி வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ண மெஷினரியும் அது ஈவன் செகண்ட் ஹேண்ட் மெஷினரியாக இருந்தாலும் சொல்லலாம். இதெல்லாம் ஓரளவுக்கு பேட்ச் பண்ணலாம். டோட்டல் 100 ரூபா மெஷினரி இருந்தால் 25%க்கு மேலே இந்த கொஷின் இருக்காது. அதில் என்னன்னா, அட்லீஸ்ட் 100ல் 75%ஆவது புது மிஷினரி இருந்தாகணும். மீதி ஒரு 25%க்காவது இது சப்ப கட்டலாம். ஏற்கனவே வந்து இதுக்கு டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணல, இதை வெளிநாட்டில் யூஸ் பண்ணிட்டு நாங்கள் வாங்கணும், ஏன்னா இந்த மிஷினரி வெளிநாட்டில் தான் கிடைக்கும், இங்கே உள்நாட்டில் காஸ்ட் இருக்குது, இதெல்லாம் சொன்னால் கூட பிளான்ட் அண்ட் மிஷினரியில் 25% நம்ம குஷன் எடுத்துக்கலாமே ஒழிய 75% புது மிஷினரியாகத்தான் இருக்க வேண்டும். பழைய கம்பெனிக்கு முடிவுரை எழுதி இதுக்கு முன்னுரை எழுத முடியாது, அந்த ரூட்டில் போக முடியாது. செக்ஷன் 54E வந்து லாங் டைம் கேபிட்டல் கெயின் யூனிட்ஸில் பண்ணால் கிடைக்கும். இந்த 54EC பாண்டு மாதிரி தான். அடுத்த கருத்து, இது 54EC ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் பாண்ட் அது இதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி இதை நோட்டிஃபை ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் கிடைக்கும். இந்த நோட்டிஃபை ஃபண்ட் வந்து ஸ்டார்ட் அப்புக்கு ஃபண்டிங் பண்ணுது இது. அடுத்து இஎஸ்பி டேக்ஸ், இஎஸ்ஓபி எம்ப்ளாயி ஸ்டாக் ஓனர்ஷிப் பிளான். அதாவது ஒரு கம்பெனி, ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி இருக்குது, அதில் எம்ப்ளாயி இருக்காங்க, நார்மலாக சேலரி வாங்குவாங்க, ஹெச்ஆர்ஏ கொடுப்பாங்க, ரெண்ட் ஃப்ரீ அக்கமடேஷன் கொடுப்பாங்க, கார் கொடுப்பாங்க, டிரைவர் கொடுப்பாங்க, எல்லாமே கொடுப்பாங்க. அதே மாதிரி போனஸும் கொடுப்பாங்க. எம்ப்ளாயி ஸ்டாக் ஓனர்ஷிப்புங்கிறது ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய எம்ப்ளாயிக்கு அந்த கம்பெனியுடைய ஷேர்ஸை வந்து ஃப்ரீயாகவோ அல்லது கன்செஷனல் ரேட்டோ ஓன் எம்ப்ளாயிக்காக கொடுக்கறது. ஒரு நிறுவனம் தன்னுடைய எம்ப்ளாயிக்கு, அவர் நீண்ட நாளோ இல்லை இருக்கிறாரோ எம்ப்ளாயிக்கு பொதுவாக எம்ப்ளாயிக்கு வந்து தன்னுடைய ஷேர்களை எம்ப்ளாயிக்கு
ஃப்ரீயாகவோ அல்லது கன்செஷன் ரேட்லேயோ கொடுக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏபிசி லிமிடெட் 10,000 ஷேர்ஸ் டு இட்ஸ் எம்ப்ளாயி 1/5/2021 கொடுக்குறாங்க. 1/5/2021 அந்த கம்பெனியோட ஷேர் மதிப்பு 500 ரூபா. ஒரு வேல்யூஷன் போடுறாங்க 500 ரூபான்ட்டு. ஸோ 500 ரூபா போடும்போது 10,000 ஷேர்ஸ் அந்த எம்ப்ளாயி கொடுக்கும்போது 10,000 × 500 50 லட்ச ரூபா அவருக்கு கொடுக்குறோம். அப்போது கம்பெனி வந்து 50 லட்ச ரூபா ஷேர்ஸை எம்ப்ளாயிக்கு கொடுக்கும்போது எம்ப்ளாயி வந்து அதுக்கு பர்க்யூசஸ் மாதிரி டேக்ஸ் கட்டணும். ஏன்னா அவருக்கு ஒரு வேளை இந்த 50 ரூபாவில் 100 ரூபா கொடுத்தாருன்னு வைங்க, 10,000 × 400 40 லட்ச ரூபா எம்ப்ளாயி ஹேண்டில் டேக்ஸ் ஆகும். ஏன்னா அது ஃப்ரீயாக வந்தது தானே, இல்லை கன்செஷனலாக வந்தது தானே. அவரு எம்ப்ளாயியோட ஹேண்டில் பர்ச்சேஸாக டேக்ஸ் ஆகும். அதுக்கு இந்த சேலரியோட ஸ்லாப் பிரகாரம் கம்பெனி டிடிஎஸ் பிடிக்கணும். இப்போ ஹெச்ஆர்ஏவோ ரெண்ட் ஃப்ரீ அக்கமடேஷனோ ஒரு கம்பெனி வந்து எம்ப்ளாயிக்கு கொடுக்கும்போது எப்படி அதை பர்ச்சேஸாக கன்சிடர் பண்ணி அதோட வேல்யூக்கு டிடிஎஸ் பிடிக்கிறாங்களோ, அதே மாதிரி இஎஸ்எஃப்பி ஆப்ஷனுக்கும் கம்பெனி வந்து எம்ப்ளாயிக்கு கொடுக்குற பட்சத்தில் அதோடைய ஃபேர் மார்க்கெட் வேல்யூக்கு, அதோட ஆக்சுவல் வேல்யூக்கு, அல்லது அதோட ஆக்சுவல் வேல்யூ எம்ப்ளாயி பே பண்ணுற டிஃபரெண்ட் வேல்யூக்கு பர்ச்சேஸாக கருதப்பட்டு எம்ப்ளாயியுடைய ஹேண்டில் டேக்ஸாக விதிக்கப்படும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த பெனிஃபிட்டை கம்பெனி கொடுக்கறதுனால இந்த பெனிஃபிட் எம்ப்ளாயியோடைய ஹேண்டில் டேக்ஸ் ஆகிறதுனால கம்பெனிக்கு வந்து ஸ்டாட்யூட்டரி லைபிலிட்டி வந்து டிடிஎஸ் பிடிச்சி கட்டணும். இதுதான் வந்து இதனுடைய சாராம்சம். சரி சார், இது எங்களுக்கு புரிஞ்சுது. சாதாரணத்துக்கு ஸ்டார்ட் அப்புக்கு என்ன வித்தியாசம்னா, சாதாரண கம்பெனிகள் எந்த வருஷம் அவங்களுக்கு அலாட் பண்ணுறோமோ அந்த வருஷத்துலேயே டேக்ஸ் கட்டணும். ஸ்டார்ட் அப்னா ஒரு 48 மாதம் கழித்து பண்ணால் போதும்னு சொல்கிறாங்க. தள்ளுபடி பண்ணல, தள்ளி போடுறாங்க. ஸோ இதுதான் இந்த இஎஸ்பியோட இது. அப்புறம் பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் நாம் இசிஎங் இருக்குது, கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸு, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி செட்டப் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இப்போ மத்திய அரசு கொடுக்குது, மாநில அரசும். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு டான்சிம்ங்கிற ஒரு அமைப்பு வந்து ஹெல்ப் சென்டர் வச்சுக்கிறாங்க. பாலிசி, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, ஃபண்டிங், கிராண்ட்டு எல்லாமே தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குது. இதெல்லாம் பேசுனா சரி சார், இது யார்கிட்ட போய் எங்கே என்ன கம்யூனிகேஷன் பண்ணுறது? இதெல்லாம் பிபிடியில் போட்டால் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்ஸு, ஹெல்ப் சென்டரு, பாலிசி சிம்பிளிஃபிகேஷன், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி எல்லாம் பிபிடியில் கலராக போட்டு பண்ணுறதுக்கு இது நடைமுறைப்படுத்துறதுக்கு நடைமுறை சாத்தியங்கள் எப்படி சார் நம்ம பண்ணுறது அப்படின்னா, முதல் வந்து இந்த டான்சிம்ங்கிற ஒரு வெப்சைட்டில் போய் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். யூசர் ஐடி, பாஸ்வேர்டு, ஓடிபி, இமெயில் ஐடி, இந்த சமாச்சாரங்கள் தான் இருக்கும். அதில் போயிட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். அதில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதில் நிறைய இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் நிறைய ஸ்டார்ட் அப்புக்கு சீட் ஃபண்டு கிராண்ட்னு ஒன்று கொடுக்குது. சீட் ஃபண்டுன்னா அதாவது அறிவு ரீதியாக சரஸ்வதியாகவும் லக்ஷ்மியாகவும் ஹெல்ப் பண்ணுது. சீட் ஃபண்டுங்கிறது ஆரம்ப கட்டத்தில் சிலது லோனாகவும் கொடுக்குறாங்க, சிலது கிராண்டாகவும் கொடுக்குறாங்க. சிலது லோனாக வாங்கினோம்னா திருப்பி செலுத்தணும், சிலது கிராண்டாகவும் கொடுக்குறாங்க. சீட் ஃபண்டுனா சில கம்பெனியோட ஈக்விட்டி ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்குது. இது வந்து யார் சார் காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது இங்கே டிஎன் ஸ்டார்ட் அப் சம்பந்தமாக ஒரு நாலேஜ் சப்போர்ட்டோ ஒரு ஃபண்ட் சப்போர்ட்டோ வேணும். ஃபண்ட் சப்போர்ட்னா சீட் ஃபண்டுங்கிறது தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த சப்போர்ட்டை கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்டார்ட் அப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஹெல்ப் ஏதாவது வேணும்னா கம்பெனி செக்ரட்டரி சரவணன், சிஎஸ் சரவணன் இருக்காரு, அவரோட நம்பர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அவங்களோட ஹெல்ப் எடுத்துக்கங்க. தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் சம்மந்தமாக, ஏன்னா அதில் ஏகப்பட்ட ஸ்கீம் இருக்குது. கடைசியில் நான் காமிக்கிறேன் என்னென்னமோ ஸ்கீம் இருக்குது. அதெல்லாம் படித்து பார்த்தோம்னா இப்போ உட்காந்து 2 மணி நேரம் செமினார் வேணும். ஸோ அதுக்கு சிம்பிளாக என்ன பண்ணுறேன்னா, அந்த தமிழ்நாடு ஸ்டார்ட் அப்பில் ஒரு நிர்வாக பொறுப்பில் இருக்கும் ஒரு மேடத்தோட நம்பர் நான் கொடுக்குறேன், அவங்களோட மெயில் ஐடியும் கொடுக்குறேன். உங்களுக்கு ஸ்டார்ட் அப்பில் தமிழ்நாடு சம்மந்தமாக என்ன சலுகைகள் இருக்குது, என்ன மாதிரி கன்செஷன் இருக்குங்கிறத அந்த வெப்சைட்லேயும் போய் தெரிஞ்சுக்கலாம். வெப்சைட்டில் போய் தெரியறதை விட நமக்கு யாராவது ஒருத்தர் ரெஃபரன்ஸ் இருந்தால் பெட்டரா அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த பிபிடி ஷேர் பண்ணுறேன். இந்த நம்பரில் அந்த மேடத்தை காண்டாக்ட் பண்ணி இந்த தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் சம்மந்தமான ஒரு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியோ, ஒரு ட்ரேட்மார்க்கோ, ஒரு பேட்டன்ட் ஹெல்ப்போ, இல்லை ஒரு லோனோ, ஒரு கிராண்ட் எலிஜிபிலிட்டியோ நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபோன் நம்பரையும் நான் ஷேர் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த புக்கு, இப்போ நீங்கள் ஒரு அவேர்னஸ் கிளாஸ் மாதிரி நடத்திட்டீங்க. இது சம்மந்தமாக நாங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் எம்எஸ்சி சம்மந்தமாக ஒரு புக்கு லைக் ஜிஎஸ்டி ஆக்ட், இன்கம் டேக்ஸ் மாதிரி ஒரு புக்கு எங்களுக்கு இருந்தால் பரவாயில்ல சார்னு சொன்னால் எம்எஸ்எம்இ ஸ்டார்ட் அப் லா அண்ட் ப்ராக்டிஸ் டேக்ஸ் பப்ளிஷர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அவரோட அந்த வெப்சைட்லேயும் போய் வாங்கிக்கலாம்.
அவங்களோட ஏஜென்ட் சிக்கந்தர்னு இருக்காரு. இதில் தமிழ்நாடு மட்டும் இல்லை, வெவ்வேறு ஸ்டேட்டு என்னென்ன கன்செஷன் ஸ்டார்ட் அப்புக்கு கொடுக்குறாங்கங்கிற இன்ஃபர்மேஷனும் இருக்குது, ஃபோன் நம்பர்ஸும் இருக்குது. ஸோ எம்எஸ்எம்இ அண்ட் ஸ்டார்ட் அப் இந்த புக்கோட வேல்யூ 2150 ஏதோ வருது, அரௌண்ட் 2000 ருபீஸ் வரும். நீங்கள் பேசிக்கிங்க. ஆனால் இந்த புக்கு வந்து எம்எஸ்எம்இ ஸ்டார்ட் அப் பொறுத்தளவு ஒரு பைபிள், ஒரு லைப்ரரி, இது வச்சுக்கலாம். ஸோ இது வந்து இந்த புக்கு வாங்கிறதுக்கு வெப்சைட் போய் நீங்கள் வாங்கலாம், இந்த பர்சனை போட்டும் வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஸ்டார்ட் அப் ரெஜிஸ்ட்ரேஷன், பேட்டர்ன் ரெஜிஸ்ட்ரேஷன், இதுக்கெல்லாம் வந்து கம்பெனி செக்ரட்டரி சரவணனை பார்த்துக்கலாம். அவரோட நம்பரை கொடுத்துருக்கேன். தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் சம்மந்தமாக ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும்னா காயத்ரி அவங்க மேடத்தோட நம்பர் கொடுத்துருக்கேன், அவங்களோட மெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன். டீட்டெயில்ஸை மெயில் ஐடியில் அனுப்பிச்சிட்டு அப்புறம் ஃபோனில் பேசுனீங்கன்னா, ஒரு 2 நாள் கழித்து பேசுனீங்கன்னா அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஒன்று. ஸோ இதுதான் ஸ்டார்ட் அப்பில் இருக்கக்கூடியது. அப்புறம் இப்போ 44 ஏடிஏலாம் ஸ்டார்ட் அப்புக்கு அப்ளிகபிள் இருந்தால் கூட இதெல்லாம் சும்மா பேசுகிறது தான். ஆக்சுவலாக நம்ம இன்னைக்கு ஜிஎஸ்டி ஆக்ட் செக்ஷன் 35 பிரகாரம் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு ஃபினான்ஸுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட், ஒரு பேங்க்குக்கு போனால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் எல்லாமே கேட்குறாங்க. ஸோ ஒவ்வொன்றும் எல்லா இடத்துல போனாலும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு, பேலன்ஸ் ஷீட்டு, அப்புறம் புக்ஸு இதெல்லாம் கேட்குறாங்க. 44 ஏடிஏல வந்து ஏதோ வந்தார் ஃபஸ்ட்டு வருஷம் அந்த மாதிரி இருக்கலாமே ஒழிய, காலப்போக்கில் நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா எங்கே ஒரு உதவி, எந்த ஒரு கமர்ஷியல் உதவிக்காக நம்ம போனாலும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட்டு, புக்ஸு இதை சுற்றியே தான் வர்றோம். ஸோ இதை சுற்றி அப்கோர்ஸ் இது மட்டும் டிசைட் பண்ண போகிறது இல்லை, பட் இருந்தாலும் இது இல்லாமல் எதுவும் முடிவுறது இல்லை. ஸோ அதனால் ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கும் பேலன்ஸ் ஷீட் போகணும். பட் இப்போ அப்கோர்ஸ் நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது, டேலி இருக்குது, ஜோகோ புக் இருக்குது, ஃப்ரீ சாஃப்ட்வேர் நிறைய கிடைக்குது. அதுக்குண்டான வாய்ப்புகள் சாஃப்ட்வேர் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் 44 ஏடிஏ ஏஇ வந்து ஒரு ஆரம்பத்தில் ஒரு பெயின் கில்லராக வச்சுக்கலாமே ஒழிய, ஈவன் அது எலிஜிபிள் அசஸ்ஸி இருக்கிறது கூட இன்னைக்கு இருக்கக்கூட டுடே ப்ராக்டிக்கல் சினாரியோவில் அது சஜஸ்ட் பண்ணுறது நல்லதில்லை. ஏதோ வர்றாரு, இந்த வருஷம் வர்றாரு, ஏதோ போட்டு முடிக்கிறோம், ஒரு வருஷம் ரைட்டு, 2 வருஷம் கூட ரைட்டு தான். ரொம்ப 2 வருஷமே நம்மகிட்ட வந்ததுக்கப்புறம் ஸ்ட்ரீம் லைன் ஆயிடணும். 2வது வருஷமாவது ரைட்டு. ஒரு 3வது வருஷத்துலேருந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட், ஏன்னா அஃப்கோர்ஸ் ஜிஎஸ்டியில் கூட செக்ஷன் 35ல் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கேட்குது. ஸோ இதெல்லாம் இவ்வளவு இருக்குது. ஸோ ஸ்டார்ட் அப் என்பது ஒரு புது கான்செப்ட். இதை பற்றி நான் வந்து சொல்லியிருக்கேன், கூடிய மட்டும் நபர்களோட கொடுத்துருக்கேன். ஸோ இது ஒரு புது கான்செப்ட், புது இன்கம் கூட. ஸோ ஒருத்தரோட கிளைண்ட்டோட டிஸ்கஷனுக்கு உட்காரும்போது இந்த பவர் பாயிண்ட்டும் இதில் இருக்கிற நபர்களின் ஹெல்ப்பும் எடுத்து உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் இன்கம்மாக வரும். ஸ்டார்ட் அப் ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது? நம்ம ட்ரை பண்ணலன்னா யார் ட்ரை பண்ணுவான்? நம்ம வேட் காலத்துலேருந்து ஜிஎஸ்டி போர்ட்டில் என்னென்ன சிரமமெல்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்கோம், என்னென்னலாம் ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளை விட இந்த ஸ்டார்ட் அப் என்ன அந்த போர்ட்டலில் போய் ரெஜிஸ்டர் பண்ண முடியாதா? இருந்தாலும் ஆரம்ப கட்டத்தில் சில தகராறு வருங்கிறதுனால கம்பெனி செக்ரட்டரி சரவணனோட கொடுத்துருக்கேன். இன்கம் டேக்ஸ் சம்மந்தமாகவோ ஜிஎஸ்டியில் பெருசாக கன்செஷன் கிடையாது, ஏன்னா அந்த 20 லட்சம் 40 லட்சம் தான் இருக்குது. ஸோ இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டி சம்மந்தப்பட்ட பொறிகளை என்னோடய ஃபோன் நம்பர் ஒவ்வொரு பிபிடி கீழையும் போட்டிருக்கேன். ஸ்டார்ட் அப் ரெஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தமாக கம்பெனி செக்ரட்டரி சரவணன் போட்டுக்குங்க. டிஎன் ஸ்டார்ட் அப் சம்மந்தமாக காயத்ரி மேடத்தோட இது போட்டுக்குங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னென்ன கரண்ட்டில் கிடைக்குது பார்த்தீங்கன்னா அது அவங்க ஒரு பவர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அது நிறைய இருக்குது. அது அவரோட அனுமதியோடு ஷேர் பண்ணுறேன். என்னோட பவர் பாயிண்ட்டை நான் வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஸோ இந்த வாய்ப்பை அளித்த நீலகண்டனுக்கு நன்றி, வணக்கம்.